தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ராமநாதபுரம் சத்திரக்குடியில் பள்ளி பேருந்து மீது லாரி மோதிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சபரிநாதன் இணைகிறார். சபரிநாதன், வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாதன், அதாவது சத்திரக்குடியில் தனியார் பள்ளி பேருந்து மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி நெஞ்சை பதற வைக்கும் விதமாக உள்ளது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த சத்திரக்குடியில் வாசன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இன்று காலை பள்ளிக்கு சொந்தமான பேருந்தில் பேருந்தில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பள்ளி மாணவிகளை ஏற்றுக்கொண்டு பள்ளிக்கு வேன் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பள்ளிக்குள் செல்வதற்காக சாலையின் இடதுபுறமாக வேன் திரும்பியுள்ளது. அப்போது பேருந்தின் பின்புறமாக பாறாங்கற்கள் ஏற்றி அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி பேருந்தின் மீது அதிவேகத்தில் மோதியது. அப்போது அந்த பேருந்து தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள், ஓட்டுநர், ஆசிரியர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் பேருந்துக்குள் காயமடைந்து மீட்கப்பட்டனர். அவர்கள் தற்பொழுது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து சத்திரக்குடி போலீசார்கள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சிசிடிவி காட்சி இந்த விபத்தின் காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் தற்பொழுது பதிவாகியுள்ளது. பள்ளி பேருந்தின் பின்புறம் வேகமாக வந்த டிப்பர் லாரி மோதும் சிசிடிவி கேமரா காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கும் விதமாக அமைந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சத்திரக்குடி பகுதியிலிருந்து தொடர்ந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்களும் தெரிவித்து வருகின்றனர். இதுக்கு போக்குவரத்து துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன். அந்த கேமராவில் தெரிஞ்சிருக்காரு, இந்த கேமராவில் தெரியும். அந்த ஸ்பீடு பிரேக் இருக்குது, அதுக்கிட்ட தான் போயிருப்பான். அதுக்குள்ளே இந்த வண்டி போயிடுச்சு. ரெண்டு கரெக்டாக பாருங்க.